வணக்கம். நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி அல்லது மெட்டபாலிக் சர்ஜரி, உடல் பருமன் அறுவை சிகிச்சை முடிச்சதுக்கப்புறம் எப்போ திருப்பி நம்ம வேலைக்கு போகலாம், எப்போ முந்தி மாதிரி நார்மலாக இருக்கலாம்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இந்த பேரியாட்ரிக் அல்லது மெட்டபாலிக் சர்ஜரி பண்ணுறது அந்த காலத்தில் ஓப்பன் ஆப்ரேஷன், வயிறில் ஒரு பெரிய வெட்டு போட்டு பண்ணுறது தான் முறையாக இருந்துச்சு. இப்போ இந்த காலத்தில் இதே சின்ன சின்ன ஹோல்ஸ் அல்லது நுண்துளை அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. 3-4 சின்ன ஹோல்ஸ் மூலமாக நாங்கள் பண்ணுவோம். சில பேஷண்ட்ஸ்க்கு தழும்பே தெரியாத மாதிரி வெறும் தொப்புள் மூலமாகவே நாங்கள் பண்ணுவோம். ஸோ தழும்பும் பெருசாக வெளியில் தெரியாது, ஆப்ரேஷனுக்கு ஏற்ற பலனும் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணால் ஒருத்தருக்கு உடல் எடை மட்டும் இல்லாமல் அந்த உடல் எடை சேர்ந்த பிரச்சனைகள், பிபி, சுகர், முட்டி வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, மூச்சு கஷ்டம், கொலஸ்ட்ரால், இது போல் பல வகையான வியாதிகளும் இந்த ஆப்ரேஷன் மூலமாக சரியாகும். இந்த ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் ஒரு 2-3 நாள் மேக்ஸிமம் இருக்க வேண்டியதாக இருக்கும். 3-4 நாளுக்கு அப்புறமே அவங்க உட்காந்து செய்கிற வேலை, சிம்பிள் டெஸ்க் ஜாப், அதெல்லாம் ஈஸியாக ஆரம்பிக்கலாம். முந்தி மாதிரி நார்மலாக பண்ணுற எல்லா வேலைக்கும் அதிகபட்சம் 2-3 வாரம் கிட்ட ஆகலாம். அந்த 2 வாரத்தில் அவங்க டயட் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். முக்கால்வாசி லிக்விட் டயட் மட்டும் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே ஃபிசிஷியன்ஸ், சர்ஜன்ஸ், டயட்டிஷியன்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட் இவங்கெல்லாம் சொல்கிற வேலையை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டாலே முக்கால்வாசி பேஷண்ட்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக அந்த ஆப்ரேஷனுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். என் பேர் டாக்டர் அனிருத் ராஜ்குமார், லேப்ரோஸ்கோபிக் அண்ட் ரோபோட்டிக் பேரியாட்ரிக் சர்ஜன், லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. தேங்க்யூ.